வேலையை விடும்போது வீட்டுல சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா ஏதோ சொல்ல முடியும். வார்த்தை பேசுறது இல்லையே. ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் முட்டாள் மாதிரி நம்பி இருக்கேன். மாமா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஒரு பொய் தான் சொல்லிருக்கியா இல்ல என் ஒய்ஃப் எங்க வேலை பாக்குறான்னு கூட எனக்கு தெரியல. பண்ண எனக்கு உங்களை ஏமாத்தணும்னு வேற எந்த நோக்கமும் இல்ல. மறைக்கல. ஆனா நீ பாக்குற வேலை கூட எனக்கு தெரியல. பொய் சொல்லிருக்க கூடாது மயில. உன்னை நம்பின என்கிட்டயும் நம்ம குடும்பத்துக்கு பண்றதையும் பண்ணிட்டு என்ன சொல்லு, வீட்டுல காப்பி குடிக்கிறது ஒரு சுகம் தான். பாப்பா மீனா, அதான் எங்க அண்ணன் தெருவுல வந்து நின்னு கத்துனாரே. மாமா கொஞ்சம் உட்கார். மாமா நான் வீம்புக்காகலாம் சண்டை போடணும்னு எதுவுமே பேர்னு மொத்தம் 7 பேரு சேர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டடம் கட்டியிருந்தாங்க. ஆபீஸ்க்கு வந்து சண்டை போட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல. இதெல்லாம் இதுக்கு ஏன்டா சொல்லிக்கிருக்க? இல்ல மாமா நான் பாருப்பா மீனா, நீ செந்தில கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ உன்னை பத்தி என்ன கணிச்சிட்டேன். மீனா, உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏப்பா அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணது அவங்க செஞ்ச தப்பு. நம்ம தான் போய் அவங்க கூட சண்டை போட்டுருக்கணும். ஆனா இங்கே இருக்காங்க. உனக்கு தெரியாதுல்ல, எல்லாரும் இருந்தா மட்டும்தான். வேலை பிரச்சனை வீட்டு பிரச்சனையா அவங்கள விடுப்பா. இவங்க அன்னைக்கு நல்ல காலத்துல வெறிவாயவே அம்முட்டு மெல்லு மடுக்கு இருப்பாங்க. இருக்கிறேன் வரேன். வரேப்பா. பெரிய கடையா சின்ன கடையா? ஓரளவுக்கு பெரிய கடை தான் அத்தை. இருக்கலாண்டி. என்ன கடைய இடிக்காம விட்டுருக்கலாம். அவங்க நம்ம சொந்தக்காரவகன்னு நம்ம அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறோங்கிற மாதிரி ஆயிடாதா? ஆனா கஷ்டப்பட்டு கட்டின கட்டிடத்தை இடிச்சிருக்க வேணாம்னு தோணுது. சரி இரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். உனக்கு எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. உங்க அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து கட்டின கடைய நான் இடிச்சிட்டு வந்திருக்கேன். எடுக்க எடுத்திருக்கீங்க, அதுக்கு எதுக்குக்கா நான் கோவப்பட போறேன்? கோவம் இல்ல, ஓகே. நான் என்ன நினைப்பேன்னா நீங்க யோசிக்காதீங்க. தைரியமா உங்க வேலையை பாருங்க. வரேன். நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னா கேட்க மாட்டியா? காலேஜ்ல இருந்தேன். சரி, அப்போ வீட்டுக்கு வந்தாவது என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன். அப்புறமா பேசட்டுமா? பேசுவியா? கேட்டுட்டியலே? இல்ல, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா. ஆமால. இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட் கேட்கணும்னு தோணுச்சு. அரசி எதுவும் சொன்னாளா? இல்ல, அதான் அவளுக்கு என்ன பிடிக்கலையோன்னு ஒரு சின்ன சந்தேகம். அப்படிலாம் நான் அரசு கிட்ட பேசுறேன் வேணாம். ஐயோ, நீங்க சொல்லியல. பேசுறது புரிஞ்சுக்கிறதெல்லாம் தப்பு இல்லல்ல, அதுதான் சொல்றேன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு டீ போடும்போது உனக்கும் சேர்த்து போட்டேன், குடி. இல்ல நீ காலேஜ்ல எப்படி போகுது? போகுது. நல்லா பேசுறாரா? அவரு நல்லாதான் பேசுறாரு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் போனை வச்சிட்டேன். ஏன் உணர்ச்சி? போன வாரம் வரைக்கும் வாரம் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுறேன்னு எனக்கே என்ன பத்தி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸ்விட்ச் போட்ட மாதிரி அங்க இல்லனா இங்கன்னு மாறுறது. அதெல்லாம் சொல்லாம பேசினா அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா? தன வாய்ப்ப அவனே தான் உருவாக்கியிருக்கான். அவன் ஆள் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி உன்ன அவன் வலையில விழ வச்சிருக்கான். நீ ஏமாந்திருக்க அரசிமா. நீ எல்லாம் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக கூடாது. நீ சரியாவே பேச மாட்டேங்கிறன்னு சொன்னாரு. உனக்கு ஏத்த
உன்னை கண்டிப்பா ரொம்ப நல்லா பாத்துக்கிற பையனாதான் இருக்கா அரசி. நீ சதீஷை நம்பி கல்யாணம் பண்ணலாம். கண்டி மனசு விட்டு பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உன் மொத்த குடும்பம் இருக்கும். ம்? கண்ட மெனுக்கு திட்டி வீட்டை விட்டே அனுப்ப போறாங்க. வேற எங்கேயாவது போயிருவோமா? சரி, நான் பண்ணது தப்பு. பாத்துருவோம். கடவுளே. இதோ மயிலக்கா வந்துட்டாங்க. ஏப்பா மயிலு, என்னப்பா நீ இன்னைக்கு லேட்டா வர? ஆமா ஆமா. என்னடி இது? தினமும் பயமா இருந்தா சொல்லு, இவனை பேச சொல்றேன். இல்லன்னா சொல்லு, நானே வந்து பேசுறேன். பேசுறேன். ம். ஏன் மாமா? தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல அங்கேயே முடியாது முடிச்சுக்கிருக்காரு. ம். ஏழை இவ ஒருத்தன் வெளியில சாப்பிட்டா உடம்பு நாளைக்கு தங்குறதுக்கு வீட்டு வாடகை கொடுத்து உக்காந்துக்கு இருக்கவன் இந்த செலவெல்லாம் விட்டு விட்டு சாப்பாடு செலவு போய் ஆம்ல. அங்க வேற யாரும் கிடைக்க மாட்டாளா என்ன? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அப்புறம் நான் தேவனை சமையல் பண்ண சொல்லி குடும்பப்படுத்திட்டு சரிங்க, உங்க இஷ்டம். ஆபீஸ்ல வேலை பாக்குறாளே, ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் கொடுக்காதா? Here are 100 useful daily life sentences you can use during communication at school. Greetings and small talk. 1. Good morning. 1. Good morning. 2. How are you today? 2. How are you today? 3. What's up? 3. What's up? 4. How was your weekend? 4. How was your weekend? 5. Did you have a good day? 5. Did you have a good day? 6. Nice to see you. 6. Nice to see you. 7. Long time no see. 7. Long time no see. 8. How's everything going? 8. How's everything going? 9. What's new? 9. What's new? 10. See you later. 10. See you later. 11. Can you help me, please? 11. Can you help me, please? 12. I don't understand this. Can you explain? 12. I don't understand this. Can you explain? 13. Could you repeat that? 13. Could you repeat that? 14. What does this word mean? 14. What does this word mean? 15. Do you have a pen I can borrow? 15. Do you have a pen I can borrow? 16. Can I borrow your notes? 16. Can I borrow your notes? 17. Where is the library? 17. Where is the library? 18. How do I solve this problem? 18. How do I solve this problem? 19. Can you show me how to do this? 19. Can you show me how to do this? 20. I need some help with my homework. 20. I need some help with my homework. Classroom phrases. 21. May I come in? 21. May I come in? 22. Can I go to the washroom? 22. Can I go to the washroom? 23. I forgot my book. Can I share with you? 23. I forgot my book. Can I share with you? 24. What's the homework for today? 24. What's the homework for today? 25. When is the assignment due? 25. When is the assignment due? 26. I didn't hear the instruction. 26. I didn't hear the instruction. 27. Can you speak louder, please? 27. Can you speak louder, please? 28. Which page are we on? 28.
Which page are we on? 29. I'm done with my work. What should I do now? 29. I'm done with my work. What should I do now? 30. Can I submit this tomorrow? 30. Can I submit this tomorrow? Group work and collaboration. 31. Let's work together. 31. Let's work together. 32. What's your idea? 32. What's your idea? 33. I agree with you. 33. I agree with you. 34. I have a different opinion. 34. I have a different opinion. 35. Can we discuss this later? 35. Can we discuss this later? 36. Who wants to present first? 36. Who wants to present first? 37. Let's divide the work. 37. Let's divide the work. 38. Can you check my part? 38. Can you check my part? 39. That's a great point. 39. That's a great point. 40. We should finish this soon. 40. We should finish this soon. Asking for permission. 41. Can I sit here? 41. Can I sit here? 42. Is this seat taken? 42. Is this seat taken? 43. May I use your laptop for a minute? 43. May I use your laptop for a minute? 44. Can I join your group? 44. Can I join your group? 45. Is it okay if I leave early? 45. Is it okay if I leave early? 46. Can I take a picture of the notes? 46. Can I take a picture of the notes? 47. Do you mind if I share my thoughts? 47. Do you mind if I share my thoughts? 48. Can we switch seats? 48. Can we switch seats? 49. Is it fine if I eat here? 49. Is it fine if I eat here? 50. May I ask a question? 50. May I ask a question? Expressing opinions. 51. I think. 51. I think. 52. In my opinion. 52. In my opinion. 53. I believe that. 53. I believe that. 54. That's a good idea. 54. That's a good idea. 55. I'm not sure about this. 55. I'm not sure about this. 56. Maybe we should try another way. 56. Maybe we should try another way. 57. I disagree because. 57. I disagree because. 58. That makes sense. 58. That makes sense. 59. I never thought of that. 59. I never thought of that. 60. Let me think about it. 60. Let me think about it. Encouragement and compliments. 61. Well done. 61. Well done. 62. You did a great job. 62. You did a great job. 63. Keep it up. 63. Keep it up. 64. I like your presentation. 64. I like your presentation. 65. Your project is amazing. 65. Your project is amazing. 66. You're really good at this. 66. You're really good at this. 67. Don't give up. 67. Don't give up. 68. You'll do better next time. 68. You'll do better next time. 69. I admire your hard work. 69. I admire your hard work. 70. That was impressive. 70. That was impressive. Apologies and polite requests. 71. Sorry for being late. 71. Sorry for being late. 72.
My apologies for the mistake. 72. My apologies for the mistake. 73. Excuse me, can I pass? 73. Excuse me, can I pass? 74. Pardon me, I didn't mean to interrupt. 74. Pardon me, I didn't mean to interrupt. 75. I'm really sorry. 75. I'm really sorry. 76. It won't happen again. 76. It won't happen again. 77. Please forgive me. 77. Please forgive me. 78. Could you please move a little? 78. Could you please move a little? 79. Sorry, I didn't hear you. 79. Sorry, I didn't hear you. 80. I didn't mean to offend you. 80. I didn't mean to offend you. Making plans. 81. Do you want to study together? 81. Do you want to study together? 82. Are you free after school? 82. Are you free after school? 83. Let's meet at the canteen. 83. Let's meet at the canteen. 84. What's your plan for the break? 84. What's your plan for the break? 85. Want to join us for lunch? 85. Want to join us for lunch? 86. Can we practice together? 86. Can we practice together? 87. Are you coming to the event? 87. Are you coming to the event? 88.